Hi everyone, welcome to Thaya Crispy Cooking. Today we're going to cook beef chili. Let's have a look at the ingredients. We need 400 grams of beef sliced, 1 egg, 4 tablespoons corn flour, 1 sliced onion, 2 spring onion chopped, 1 teaspoon pepper powder and curry powder, chili oil, ginger and garlic chopped, and dry red chili. So let's just marinate the beef first. We're going to add just about a quarter teaspoon of salt. Now we're going to add the pepper powder and the chili powder. Now we're just going to give it a good mix. நம்ம கையாலே பிணைஞ்சிடுவோம், அப்பதான் எல்லா பீஃப்லயும் வந்து நல்லா கோட் ஆகும். நம்ம இப்ப அந்த ஒரு எக்கை சேர்த்துருவோம். நல்லா பிணைஞ்சு விட்டுருவோம். நம்ம இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்தோம். அப்புறம் இப்ப நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துப்போம். அவ்வளவுதாங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த மேரினேஷனை நம்ம 15 மினிட்ஸ் வச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடுவோம். 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இதை பொரிச்சு எடுத்துடுவோம். இது பீஃப்ன்றனால நீங்க வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொதிச்ச பிறகு லோ ஃப்ளேம்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பீஃபை போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ குக்கிங்ல நல்லா உள்ள பீஃப் அவியும். ஓகேங்க, இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஓகே, இப்போ பொரிச்ச பீஃப் ரெடி. இப்போ நம்ம சில்லி பீஃப் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆயில் ஆட் பண்ணிடுவோம். ஹீட் பண்ணோன்னே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை போட்டுருவோம். ஓகே, இதில் வந்து லைட்டாக ப்ரௌனாக வந்துட்டா மட்டும் போதும், ஜாஸ்தியாக வேணாம். அப்புறம் நம்ம ஆனியன்ஸை போட்டுடலாம். இப்போ நம்ம ஆனியன்ஸ் போட்டனால நம்ம லைட்டாக சால்ட் போட்டோம்னா அது குயிக்காக குக் ஆயிடும். ஸோ இப்போ போட்டுடலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ அந்த நம்ம ட்ரை சில்லி இருக்குல்ல அதை போட்டுடலாம். நான் அந்த ட்ரை சில்லி வந்து நான் கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் ஊற விட்டேன், அப்போதான் கொஞ்சம் காரம் குறையும். ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ண மிக்ஸ் பண்ணி வச்ச சாஸை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சில்லி ஆயில் வந்து நான் என்னென்ன சாஸ் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே போடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேட்டாக கூட ஆட் பண்ணுங்க கொஞ்சம்.
இது நம்ம அதுக்கு கொஞ்சம் குக் ஆகணும். இப்போ நம்ம லிட்டில் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துடலாம். இது அட்லீஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் குக் ஆயிட்டுனா ஓகே. இதில் நம்ம பொரிச்சு வச்ச பீஃபை ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எல்லா பீஃப்லேயும் நல்லா அந்த சாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகிற வரைக்கும். இதை நம்ம கோட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தவாலே வச்சிருக்கணும் ஹீட்லேயே. அப்போ தான் அந்த பீஃபில் நல்லா பிடிக்கும். ஓகேங்க, இதுதான் beef chili ready. Hope you guys all enjoyed it and please subscribe my channel. Thank you.